ஹலோ ஹால் ஐ எம் சாரா. எங்கள் ஊரில் வந்து தசரா பண்டிகை வந்து நல்லா சிறப்பாக நடந்துகிட்டு இருக்குது. இந்த பொண்ணு வந்து என் ரெகுலர் கஸ்டமர் தான். அவங்க அம்மாவுக்கு தைச்சி கொடுப்பேன், அந்த பொண்ணுக்கு தைச்சி கொடுப்பேன். அக்கா எனக்கு வந்து ஒரு தையல் போட்டு கொடுங்க அக்கா, ஒரே ஒரு தையல் கொஞ்சம் லூஸாக இருக்கு அக்கா, எனக்கு போட்டு கொடுத்துருங்கக்கா, நான் போய் கிளம்பிட்டு தலையை மட்டும் சீவிட்டு வந்துடுறேன், அதுக்குள்ளே நீங்கள் போட்டு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா. அதுக்கப்புறம் அவளும் நின்று எதுவும் பேசலை. எனக்கு இந்த துணியை வாங்கினவுடனே பனியன் கிளாத்து என்னால் முடியாது அப்படின்ட்டு, இல்லைக்கா நீங்கள் போட்டு கொடுத்துருங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டா. அவசரமாக பேசினா அவசரமாக கிளம்பிட்டா. ஏற்கனவே தையல் போட்டிருக்கா, வேறு யார்கிட்ட கொடுத்து பண்ணியிருக்கா. நான் என்ன பண்ணேன், சரி அந்த அவசரத்துக்கு கேட்குறா, நம்ம போடுவோம், ஹோல்ஸ் விழும் நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். ஏன்னா சின்ன மிஷின் இருக்குது, நீடில் கொஞ்சம் பெருசாக இருக்கும், ஹோல்ஸ் விழும்னு நான் தெளிவாக அவட்ட சொன்னேன். அவள் அதை கேட்குற இதில் இல்லை, அவள் கிளம்புற இதில் இருந்தா, அவசரத்தில் இருந்தா. தசராக்கு போகணுன்னு சொல்லிட்டு சரி நானும் வாங்கிட்டு, ஒரு கஸ்டமருக்கு வந்து பேட்டர்ன் கேட்டிருந்தாங்க கஸ்டமைஸாக. அவங்களுக்காக சார்ட் பேப்பரில் வந்து அளவெல்லாம் போட்டதுக்கப்புறம் தான் இந்த பேட்டர்ன் ஷீட்டில் வந்து அவங்களுக்கு கட் பண்ணி தருவேன். அந்த சார்ட் பேப்பரோட மீதி இருந்துச்சு, அதை எடுத்து அடியில் வச்சுட்டு அவள் வந்து லைட்டாக தான் பிடிக்க சொன்னான். உடம்பு மட்டும் ஒரு 1/4 இன்ச் போல் பிடிச்சி கொடுங்கக்கா, லைட்டாக லூஸாக இருக்குன்னு சொல்லி கொடுத்துருந்தா. அதுதான் இப்போ தைச்சிட்டு வரேன். பனியன் கிளாத் வந்து ரொம்ப கஷ்டம், இந்த மிஷினில் தைக்கிறது வந்து கஷ்டம். அதுக்கு நீடில் மாற்றணும், நீடில் கொஞ்சம் சின்ன சைஸ் போடணும். நான் போட்டிருக்கிறது 16வது நம்பரு, 14 போட்டால் கூட செட் ஆகும். கொஞ்சம் ஹோல்ஸ் விழும், வேறு ஒன்றும் இல்லை. இந்த பனியன் கிளாத் வந்து கொஞ்சம் திக்காக இருக்குது, அதனால் ஓரளவுக்கு ஓகே. இதை விட லேசான பனியன் கிளாத்தில் வரும், குழந்தைகளுக்கு யூஸ் பண்ணுற பனியன் கிளாத்லாம் நம்ம இந்த மிஷினில் தைக்க முடியாது. ஹோல்ஸ் பெருசு பெருசாக விழும், அந்த துணியே கிழிஞ்சு போகிற அளவுக்கு இருக்கும். அதனாலே நான் வாங்க மாட்டேன். இவள் கொடுத்துட்டு போயிட்டான்னு சொல்லி இந்த ஐடியா யூஸ் பண்ணி தைக்கிறேன். உங்களுக்கும் அதிகமாக சின்ன குழந்தைங்க வச்சுருந்திங்கன்னா பனியன் கிளாத் தான் அதிகமாக இருக்கும், அது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமே வச்சுருப்பீங்க. இந்த டிப்ஸ் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள், இது நல்லா ஒர்க் ஆகுது. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து இதை ட்ரை பண்ணுறேன். இந்த மிஷினுக்காகவே நான் பனியன் கிளாத் வாங்க மாட்டேன். சரி தைச்சி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி தான் தைச்சிருக்கேன். நீட்டாக இருக்குது. இப்போ பிரித்து காட்டுறேன் பாருங்கள். ஒரு ஹோல்ஸ் கூட வரலை, கலர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டானதில் தான் த்ரெட்டு போட்டிருக்கேன். பார்த்திங்கன்னா நான் அந்த சார்ட்டை வந்து பிரிக்கிறேன், அழகாக வந்து தையல் அப்படியே பதிஞ்சிருக்கு. நம்ம எப்போ போல் நார்மல் ட்ரெஸ்ஸில், காட்டன் ட்ரெஸ்ஸில் எப்படி தைப்போமோ அதே மாதிரி அந்த த்ரெட்டு லைன் வந்து அப்படியே பதிஞ்சிருக்கு. ஓகே, நீ இந்த மாதிரி பனியன் கிளாத்தில் இருந்தாலும் வாங்கி தைக்கலாம் அப்படின்னு சொல்லி எனக்கே ஒரு ஆர்வமாக இருக்குது. இந்த மாதிரி துணி வாங்கி தைக்கும் போதும் ஆல்ட்ரேஷன் பண்ணுறாங்கன்னா மேலேருந்து கீழே வரைக்கும் தைச்சி கொடுக்குறதா நல்லது. கையில் ஒரு பக்கமாக லைட்டாக தையல் போட்டு விடுறது அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. இவங்க அப்படி தான் பண்ணியிருக்காங்க, உடம்பு பிடிக்காமல் கை மட்டும் பிடிச்சிருக்காங்க. இப்போ நான் கையிலேருந்து மறுபடியும் கீழே உடம்பு வரைக்கும் பிடிக்கிற மாதிரி இருக்குது. இந்த சைடும் அதே மாதிரி கரெக்டாக அளவு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி தைக்கிறேன். சார்ட் பேப்பர் தான் வைக்கணுமான்னு வேண்டாம், நியூஸ் பேப்பர் கூட இருந்தால் 2ஆக மடித்து வைங்க. இல்லை அப்படின்னா A4 ஷீட் இருக்குல்ல, அதையும் அடியில் வச்சு தைக்கலாம். தையல் தெரிஞ்சவங்க, கற்றுக்கிட்டு இருக்கவங்க அதிகமாக நியூஸ் பேப்பர் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. 1 கிலோ 2 கிலோன்னு சொல்லி கடையில் கேட்டிங்கன்னா அவங்களே தருவாங்க, ஒரு ரேட் போட்டு வாங்கி நிறைய வச்சுக்கோங்க. ஏன்னா எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே நம்ம பேட்டர்ன் போட்டு அந்த நியூஸ் பேப்பர் வச்சு ட்ரெஸ்ஸில் கட் பண்ணி பழகுனீங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக தையலை கற்றுக்குப்பீங்க. நான் அதுதான் சொல்லுவேன். இப்போது நம்ம அளவு ப்ளவுஸ்லேருந்து அப்படியே எடுத்து நம்ம துணியில் கட் பண்ணி அப்படிலாம் பண்ணுறதுக்கு பதிலாக அதை ஒரு நியூஸ் பேப்பரில் எடுத்து சின்ன சின்ன மார்க் பண்ணி எங்கெல்லாம் கரெக்ஷன் பண்ணணுமோ கரெக்டாக அந்த நியூஸ் பேப்பரில் கட் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து மெயின் ஃபேப்ரிக்கில் வச்சு கட் பண்ணி தைச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும் நம்ம எங்கே மிஸ்டேக் பண்ணியிருக்கோம், அதை எப்படி கரெக்ட் பண்ணணும்னு சொல்லி மறுபடியும் நியூஸ் பேப்பரில் கரெக்ட் பண்ணுவீங்க. அதனால் அந்த நியூஸ் பேப்பரை வந்து எப்போவுமே யூஸ் பண்ணுங்கள், புதுசாக தைக்கிறவங்களா இருந்தாலும் சரி. இப்போ நான் எதுக்கு நியூஸ் பேப்பர் வச்சுருக்கேன்னா, நான் பேட்டர்ன் போட வச்சுருப்பேன். இப்போ கஸ்டமைஸ் பண்ணி எனக்கு ஒரு கட்டிங் பேட்டர்ன் வேணும்னு கஸ்டமர் கேட்டாங்கன்னா அவங்களுக்காக அந்த நியூஸ் பேப்பரில் ஃபஸ்ட்டு வந்து நான் பேட்டர்ன் போட்டுட்டு அவங்க சொல்கிற இடம் எல்லாமே கஸ்டமைஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக இருந்ததுக்கப்புறம் தான் பேட்டர்ன் ஷீட்டில் போட்டு தருவேன். நம்ம சின்ன ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோன்னா அது ஃபுல்லாகவே சொதப்பிடும். அதுக்காக அந்த நியூஸ் பேப்பர் வந்து எப்போவுமே வச்சுருப்பேன், நான் வச்சுருப்பேன். நீங்களும் வச்சுக்கோங்க. ரேட்டு கம்மியாக தான் இருக்கும், 1 கிலோ 20-25 ரூபா தான் வரும். என் சைடில் அந்தளவுக்கு கொடுக்குறாங்க. உங்கள் சைடில் இன்னும் கொஞ்சம் குறைவாக கிடச்சிதுன்னா வாங்கி வச்சுக்கோங்க.
தைச்சி பழகிறவங்க. இப்போ வந்து நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். 2 பக்கமுமே அவங்க சொன்ன அளவுக்கு வந்து நான் தைச்சி முடிச்சிட்டேன். இந்த சின்ன சின்ன பிட்டு பிட்டாக துணி இருக்குல்ல, இது வந்து ஒரு வாட்டி துவைச்சாலே போயிடும், அந்த பேப்பர் எல்லாமே போயிடும். இப்போ பாருங்கள் தையல் எப்படி இருக்குன்னு. நான் நல்லா விரித்து காட்டுறேன் அந்த துணியை, 2 பக்கமே பிடிச்சி காட்டுறேன். ஒரு ஹோல்ஸ் கூட விழலை. நல்லா அழகாக இருக்குது அந்த தையல், தைச்சதும் எல்லாமே நல்லா விழுந்திருக்கு. பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பனியன் கிளாத் வந்தாலும் வாங்கி தாராளமாக தேய்ங்க. என்ன மாதிரி அவாய்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க.